டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? இல்ல அவங்க அவங்கள ரொம்ப ஜோவியல்? பார்த்துருக்கீங்களா? இல்ல அவங்க மேடையில பேசுறது தான் சொல்றாங்க. பட் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா, அப்போ இந்த உள்ள இப்போ 2K கிட்ஸோட ஜெனரேஷன் கனெக்ட் ஆகுற மாதிரி லவ் சப்ஜெக்ட்டா இருக்கு. நம்ம அது 2K கிட்ஸ் இல்லையே. உங்களுக்கு காதல் மேல நம்பிக்கை இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. நீங்க காதலித்து தான் திருமணம் செய்யணும்னு இருக்கா? இன்னொருத்தரோட ஒரு இமோஷன்ஸோட இல்லை அவங்களோட லைஃபோட ப்ளே பண்ணுறது அது ரொம்ப தப்பான விஷயம். ஆக்ட்ரஸ் ஹனி ரோஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு இந்த அவதூறு அவங்கள பற்றி தப்பாக வந்து விமர்சனம் பண்ணி போகிற இடங்கள்லாம் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் செலிபிரிட்டிஸ் தானே, ஸோ நீங்கள் எல்லாம் வாங்கிக்கணுங்கிற மாதிரி இருக்கு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் காதலிக்க நேரமில்லை படத்தின் சார்மிங் ஆக்ட்ரஸ் நித்யா மேனனோட தான் நம்மளோட நேர்காணல் இருக்க போகுது. நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்கலாம். மேம் வணக்கம். புத்தாண்டு முடிந்து பொங்கலோட உங்கள் முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அமேசிங். அது ஒரு இந்த இயரோட ஸ்டார்டிங் எக்ஸாக்ட்லி இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் ரொம்ப டைமாக இருக்குது. லாஸ்ட் இயர் தான் இதை வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு see it ஃபைனலி ரிலீஸ் ஆகுது. இல்லை, ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் ஒரு படம் வர்றதே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். மற்ற நாட்களோட தாண்டி இது ஒரு காதல் மையப்படுத்தி ஒரு கதைன்ற போது, ஒரு காதலர் தினத்தோ இல்லை ஒரு பண்டிகை நாட்களில் வரும்போது அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கும்ல? ஆமாம், டெஃபினட்டாக அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டேட் தான். அண்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். சடனாக தான் டிசைட் பண்ணோம், ஆனால் we are very happy that பண்டிகை நாள் நம்ம வரோம். அதாவது ஒரு படத்தில் உங்களோட கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்படும். அது ஓகே கண்மணியாக இருக்கட்டும், அந்த கேரக்டராக இருக்கட்டும். அதே போல் தனுஷ் சாரோட படத்துலேயும் அந்த கேரக்டர் வந்து உங்கள் நேம் வந்து நித்யா மேனன் தாண்டி அந்த கதாபாத்திரம் வந்து அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்டு இருந்தது. இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம் எனக்கு ஐ ஹோப் தட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் தட் இஸ் த ஹோப். டெஃபினட்டாக ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபிலிமாக தான் இருக்கும். நம்ம வந்து மைண்டில் இது இருக்கும். இந்த படம் ஒரு ஓகே கண்மணி மாதிரி தான் நம்ம மைண்டில் வச்சுருப்போம். ஐ ஃபீல் தட் அது ஒரு 10 years பேக் வந்த படம், இது இந்த டைமில் வர்ற இந்த ஏஜ் இப்போ என்ன இருக்குது அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி வர்ற ஒரு படமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, அப்போ இந்த உள்ள இப்போ 2K கிட்ஸோட ஜென்ரேஷன் கனெக்ட் ஆகிற மாதிரி லவ் சப்ஜெக்டாக இருக்கும். அது 2K கிட்ஸ் இல்லையே. ஸோ லைக் ஐ செட் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு இதாக இருக்கும். ரமன் சார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓகே, அது ஒரு ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரமன் சாரோட மியூசிக் இருந்தால் தான் அது கம்ப்ளீட்டாக ஆகும். வில் ஃபீல் லைக் ஓகே, இப்போ அது கரெக்டாக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஃபாஸ்ட் வைப்பில் டான்ஸ் இருக்கும், ஜெயம் ரவி சாருக்கும் உங்களுக்குமான இது. ஸோ ஒரு எவ்வளோ ஒரு புஷ்காக இருந்தது இந்த சிங்கிள் வந்து. ஃபாஸ்ட் வைப்பில் நீங்கள் ஆடும்போது ரொமான்டிக் சாங்ஸ் ஆடுறது வேறு, ஃபாஸ்ட் வைப்பில் வந்து அதுவும் ஏ ரஹ்மான் சார் பாடலில் நீங்கள் டான்ஸ் ஆடுறது வந்து எப்படி சேலஞ்சிங்காக? சேலஞ்சிங்காக சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சாங் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இட் வாஸ் ஃபன். அது டோட்டலாக கிருத்திகாவோட ஐடியா. இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கணும், அது வந்து நம்ம ஒரு ப்ரோமோ சாங் மாதிரி பண்ணலாம் ரமான் சாரை வச்சு. படத்துக்கும் ஒரு ப்ரோமோ மாதிரி பிஃபோர் த ரிலீஸ் அது ரிலீஸ் பண்ணலாம் நான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யாருக்குமே இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் எல்லாம் யாருமே இமேஜின் பண்ண மாட்டாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் ரமான் சார் ஒரு டோட்டல் அமேசிங் ட்ராக்கை கொடுத்துருக்காங்க. ஐ ஃபீல் எனக்கு எப்போவுமே தோணும், இந்த லவ் ரொமான்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது ரமான் சாரோட பெஸ்ட் மியூசிக் வெளியே வரும்னு. உங்களோட படங்கள் எல்லாம் பெரும்பாலான காதல் படங்கள் வந்து நீங்கள் அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்கிறீங்கன்ற வந்து ரசிகர்களோட கருத்தாக இருக்குது. உங்களுக்கு காதல் மேலே நம்பிக்கை இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. இல்லை, உங்களோட இது நீங்கள் காதலித்து தான் திருமணம் செய்யணும்னு இருக்கா, இல்லை பெற்றோர் அவங்களோட அனுமதியோட திருமணம் செய்து கொள்ளலாம் இருக்கு? இல்லை, காதல் 100% இருக்கணும். 100% தான். அது வேற வே எனக்கு ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். இப்போ வந்து ஜென் பீட்டா, ஜென் ஏ, மில்லினியம்ட்டு நிறைய வந்து ஜென்ரேஷன் இதாகிடுச்சு. பட் அந்த லவ் வந்து
காலத்துக்கும் அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ப மாறுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை லவ் சேம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இப்போ பேசும்போது அவங்க ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் இந்த ஜென்சியோட டெர்மினாலஜி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஐயோ இது என்ன இந்த மாதிரி மாறுதா, அந்த ஒரு சீனே மாறுதா, அது வே தே ஆர் அப்ரோச்சிங்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. ஐ ஹோப் இட் டசன்ட் சேஞ்ச். ஐ ஹோப் அது எப்போவுமே இட் ரிமெயின்ஸ் பியூர். இல்லை ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 90s காலத்தில் வந்து மெலோடி சாங்ஸ் தான், லவ்க்குன்னா மெலோடிஸ். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு சேஞ்ச் ஓவராக தானே இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஜெனரேஷனே சேஞ்ச் ஆகுது. ஸோ அவங்களே இன்னும் பார்ட்டி பண்ணுறது, இன்னும் மியூசிக் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இதே ஒரு 30 இயர்ஸ் இல்லை 50 இயர்ஸ் பேக் நம்ம பார்த்தா அந்த மியூசிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பழைய பாட்டெல்லாம் பார்த்தா ஃபாஸ்ட் நம்பர்ஸ்னு சொல்கிறதே இப்போ கேட்டால் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டெஃபினட்டாக அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஜேஎம் ரவி ஏன்னா அவர் 20 இயர்ஸாக நடிச்சிட்டு இருக்காப்புல. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேர் பண்ணும்போது ஸோ உங்களுக்கான அந்த கனெக்ஷன் சீன்ஸ் சீக்வன்ஸ்லாம் எப்படி, எல்லாமே காமெடி ஜோவியலாக போகுமா, இல்லை ஒரே கேட் அண்ட் மவுஸ் மாதிரி போகுமா? ஏன்னா ட்ரெய்லர் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு ட்ராமா தான், ரொமான்டிக் ட்ராமா இந்த ஜானர். ஸோ ட்ராமானா அதில் எல்லாமே இருக்கும். ரொம்ப எமோஷ்னலான சீன்ஸ் இருக்குது, ரொமான்டிக்கான சீன்ஸ் இருக்குது, நம்ம ஃபைட் பண்ணுற சீன்ஸ் இருக்குது, காமெடி நிறைய இருக்குது, எல்லாமே இருக்கும். ஒரு ட்ராமானா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சீன்ஸ். ஓகே, ஹவுஸ் டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை அவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்க மேடையில் பேசுகிறது தான் சொல்கிறாங்க, பட் செட்ஸில் எப்படி நீங்கள் இருப்பாங்க பார்க்கல, ஸோ யூ டோன்ட் நோ. அவங்க ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த எரா எல்லாம் போச்சு. டைரக்டர் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஸ்கூல் டீச்சர் மாதிரி. அந்த அந்த இல்லை பொதுவாக சொல்லுவாங்கள்ல, டேரக்டர்லாம் செட்ஸில் வந்து ரொம்ப வேலை வாங்குவாங்க, திட்டுவாங்க அப்படின்லாம் ஒரு இது இருக்குல்ல, ஒரு மித் இருக்குல்ல. மித்துன்னு நீங்களே சொல்கிறீங்க இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் வி ஆர் ஆல் டீம்மேட்ஸ். நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வேலை பண்ணுறோம். ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்காக நம்ம பண்ணுறோம். யாரும் அது யாரையும் திட்டி ஒன்றும் வர முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் அந்த மாதிரி. வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கூலாக தான் நம்ம செட்ஸ் இருக்கும் யூஸ்வலாக. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது. அதே போல் டைவர்ஸ் கேசஸும் வந்து நிறைய வந்து இதாகுது. ஸோ அவங்களுக்கோட ஒரு பேஷன்ஸ் வந்து இல்லாத காரணத்தினால தான் வந்து ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணாலுமே உடனே வந்து அவங்க வந்து பிரேக்கப் ஆயிடுறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஸோ நான் இந்த அட்வைஸ் நான் கொடுக்க முடியாது. இல்லை, உங்கள் படங்கள் எல்லாமே காதல் சார்ந்த படங்கள் இருக்கும்போது அதனால ஒப்பீனியன். இந்த படமும் காதலிக்க நேரம்லேயும் ஒரு மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன மாதிரி ஒரு ஜானர் இருக்கும்னு தெரியலல்ல. அது என்ன மாதிரி ஜானர் மீன்ஸ் அது வந்து இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் மையப்படுத்தி வருது கதையா? அது நீங்கள் படம் பார்த்து தான் உங்களுக்கு தெரியணும். அது வந்து நம்ம ரிவீல் பண்ண முடியாது. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தது நிறையா விஷயங்கள் நீங்கள் அது வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸ் வே தான் அதை இது பண்ணி வச்சுருக்காங்க ட்ரெய்லரில். ஸோ எல்லாமே உங்களுக்கு ட்ரெய்லரில் கிடைக்காது, படம் பார்த்து தான் தெரியும். தி காம்பினேஷன் பிட்வீன் வினய், லால் சார் அண்ட் யோகி பாபு. வினய், லால் சார், யோகி, ரவினா நம்மளுக்கு நிறையா காம்பினேஷன்ஸ் இருந்தது. பெங்களூரில் எஸ்பெஷலி சாங் இருந்தது. ஸோ அது அந்த டைனமிக், அந்த குரூப் டைனமிக் ரொம்ப ஆன் ஸ்க்ரீனும் இருந்தது, ஆஃப் ஸ்க்ரீனும் நம்ம குரூப் டைனமிக்ஸ் அப்படி தான் இருந்தது. வெரி வெரி ஃபன் அண்ட் எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐ காட் லாங் வெரி வெல் வித் வினய், வித் ரவி, எவ்ரி ஒன். லாஸ்ட் டே வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் சூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் இன்னுமே சூஸ் பண்ணுறது. அதில் எதுவும் மாற்றங்கள் எதுவும் வராது. தனுஷோடு நடித்ததுக்கும் தனுஷ் இயக்கி நீங்கள் அவரோட நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, இல்லை ஆக்டராக நடிக்கிறதுக்கும் ஒரு டேரக்டர் கம் ஆக்டராக இட்லி கடையில் தனுஷ் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக தான் இருப்பாங்க.
அவங்க பண்ணுற ஒரு ஃபிலிமில். ஸோ எனக்கு அவங்க கூட பண்ணுறது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபெக்டாக அதான் இருக்கும் எப்போவுமே. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ கொலாபரேஷன். அண்ட் திருச்சிற்றம்பலம்லேயும் ஐ ஃபெல்ட் தட் மை கொலாபரேஷன் இஸ் வித் ஹிம். அதே மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தோணல. இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. உங்களோட ஃபேவரட் எது? என் ஃபேவரட் இழுக்குதடி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு கதை, ஒரு ட்ராமா மீன்ஸ் டைலாக் ஓரியன்டாகவே இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது அந்த படம்? ஆக்ஷன் சீக்வன்சஸ் இல்லை படத்தில். ஆனால் அது வந்து ஒரு டைலாக் ஓரியன்ட்னு சொல்ல முடியாது. ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்காது, அந்த ஜானர் இல்லை. பட் டெஃபினட்டாக ட்ராமாவில் இருக்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் அதெல்லாம் இருக்கும். மேம், இப்போ லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டேன், தமிழ் ஆடியன்ஸ் நிறையா அதர் ஸ்டேட் மூவிஸை வந்து ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா அதர் ஸ்டேட் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாளம் சினிமாஸ் நிறைய பார்க்குறாங்க, தெலுங்கு சினிமாஸ் நிறைய பார்க்குறாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸும் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி எப்படி பார்க்குறீங்க? கண்டென்ட் பேஸ் மூவிஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு போட்டி இல்லை, அது அக்செப்டன்ஸ். அது எப்போவுமே இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதில் என்ன தப்பு என்ன இருக்குது? அதில் அப்படி தான் இருக்கணும். யூ ஷுட் வாட்ச் எவ்ரி திங். அது வந்து ஒரு லாங்குவேஜில் தான் நம்ம பார்ப்போம்னு இருக்கக்கூடாது. எங்கே நல்ல படம் வந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு வாட்ச் இட். அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் தான். அந்த ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வருதுன்னா இட்ஸ் அ வெரி குட் திங். இங்கே மட்டும்னு இல்லை, எல்லா இடத்துலையும், ஈவன் நார்த்லலாம் அவங்க பார்க்குறாங்க நம்ம படத்தை. வி லவ் தமிழ் ஃபிலிம்ஸ், வி லவ் மலையாளம் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. என் படம் நிறையா ஓகே கண்மணியெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறது, லைக் ஓகே அவங்களும் நல்ல படம் பண்ணுறாங்கன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இட்ஸ் அ குட் திங். இந்த பொங்கலுக்கு பார்த்தோம் 7 படம் வருது. ஆனால் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3மே காதல் சார்ந்த படங்கள். உங்களோட காதலிக்க நேரம் இல்லையா இருக்கட்டும், நேசிப்பாயா இருக்கட்டும், தருணம்னு ஒரு படம் வருது. காதல் வந்து வெவ்வேறு விதத்தில் சொல்கிற மாதிரி இந்த கரெக்டாக அந்த 14th வந்து இந்த 3 படமே ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி ஒரு படம் பொங்கலுக்கு ரேஸில் பார்த்தீங்கன்னா அது 3மே அது அப்படி கோயின்சிடன்ஸாக அமைஞ்ச மாதிரி இருக்குது. வெல், அதை பற்றி நான் என்ன சொல்கிறது? ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு அது ஒரு ட்ரீட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன மேம் பிளான்ஸ் இருக்குது இந்த இயர்? கேப் விட்டு படங்கள் தேர்வு பண்ணுறதுக்கா, இல்லை அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு? இட்லி கடை ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும் 10th. அதுக்கப்புறம் பாண்டியராஜ் ஓட ஒரு படம் பண்ணுறேன்னா, விஜய் சேதுபதியும் நானும் பண்ணுறோம். அந்த படம் ரிலீஸ் டேட் இன்னும் டிசைட் ஆகலை, ஆனால் அதுவும் வரும். ஸோ as of now இந்த 3 படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆகும். உங்களை பற்றி உள்ள ஒரு மீம்ஸோ விமர்சனங்களை வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க? இதை சும்மா அப்படி கேஷுவலாக அப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கீங்களா, இல்லை அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபெல்ட் ஆகும், ஆங்கர் மோடு விதமாவீங்களா? இப்போ முன்னாடி வந்து அதை வந்து பார்த்தா ரொம்ப எஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அது புரிஞ்சு போச்சு. இது பண்ணுறது ஒரு அந்த கிளிக்ஸ்க்காக பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கூட எடுத்து அந்த கிளிக்ஸ்க்காக அதை வந்து நெகட்டிவாக பண்ணி ஏதாவது பிரச்சனை க்ரியேட் பண்ணி, ஸோ தட் அப்படி இருந்தால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க சொல்லி பண்ணுறாங்க. அது வந்து அவ்வளோ இன்சென்சிட்டிவாக மனுஷங்க இருக்காங்கன்னு யோசிச்சா அது ரொம்ப இட்ஸ் அ வெரி சேட் திங். இன்னொருத்தரோட ஒரு இமோஷன்ஸோட இல்லை அவங்களோட லைஃபோட ப்ளே பண்ணுறது அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம யோசிக்கும்போது அதை வந்து விட்டுடணும், அவ்வளோதான். பிகாஸ் அது இட்ஸ் ஜஸ்ட் கேபிட்டலைசிங். ஸோ நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிற ஒரு பிளேஸில் நான் இப்போ வந்துட்டேன். ஸோ ஐ நோ வாட் எவ்ரி திங் இஸ். வந்து சீரியஸாக சொல்லலை, இவங்க ஜஸ்ட் கிளிக்ஸ்க்காக கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சால் அது தென் யூ ஹவ் டு ஜஸ்ட் லீவ் இட். அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். மேம், முன்னாடி வந்து ஆக்டர்லாம் வந்து அவங்கள பற்றி உள்ள காசிப்ஸை வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த காசிப்ஸ் வந்து என்ன இருந்தாலும் அது பாட்டு அப்படியே வைரலும். ஆக்டர் ஸ்டார்டட் ரியாக்டிங் ஃபார் தட் காசிப்ஸ். ஸோ அது போக அவங்க மேலே யாராவது வந்து
தேவையில்லாமல் புகார் கொடுத்தாரோ இது பண்ணாலும் தே ஸ்டார்ட் கிவிங் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக பார்க்குறீங்களா? ஈவன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி கூட அவங்கள பற்றி ஏதோ ஒரு காசிப் ஷி டேக்ட் அண்ட் ஷி போஸ்டட் தட் இட்ஸ் நாட் தேர். ஆக்டர் மாதவன் கூட ஏதோ ஒரு படத்தில் அவர் இருக்காருன்னு பதிவிட்டு இருந்தாங்க, பட் நான் இல்லை அப்படின்னு சொல்லி தே ஸ்டார்டட் புட்டிங் நோட்ஸ். அதுக்கான பதிவில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் ஹனி ரோஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு இந்த அவதூறு அவங்கள பற்றி தப்பாக வந்து விமர்சனம் பண்ணி போகிற இடங்கள்லாம் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ தே ஆக்ட்ரஸ் தே ஆர் கமிங் ஃபார்வர்ட் ஃபார் இது வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் 15 இயர்ஸ் பிஃபோர் இதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு பட் 10 இயர்ஸ் பிஃபோர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவும் இல்லை இல்லையா? இந்த மாதிரி அப்யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இல்லை அந்த டைமில். ஸோ அப்யூஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், நேச்சுரலாக அது வரும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் அது வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா இன்னொரு சைட்லேருந்தும் அது அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃபைட் இருக்கும். பிகாஸ் சைலண்ட்டாக நம்ம வந்து எப்போவுமே அதுதான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக்டர்ஸ் ஆர் ஹூஎவர் அவங்க வந்து நீங்கள் செலிப்ரிட்டிஸ் தானே, ஸோ நீங்கள் எல்லாம் வாங்கிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. பட் தட்ஸ் நாட் ஃபேர், தட்ஸ் நாட் கரெக்ட். நான் சொன்ன மாதிரி இன்னொருத்தரை அப்படி கஷ்டப்படுத்தி அதில் ஒரு கரியர் பண்ணுறதுன்னா என்ன கர்மா அவங்களுக்கு எல்லாம் வரப்போதோன்னு தான் எனக்கு தோணுது. ஐயோ என்ன அனுபவிக்க போகிறாங்களோ இவங்க எல்லாம். உங்கள் படங்கள் எடுத்துக்கணும் காமெடி ட்ராக்கே தேவைப்படாது, நீங்களே பாதி காமெடி பண்ணிடுவீங்க படத்தில். பெரும்பாலும் உங்கள் படத்தில் வரும்போது அது உங்களை அறியாமே அதை நீங்கள் நடிச்சுட்டு போயிடுவீங்க, பட் அது நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த படத்தை எடுத்துக்கொண்டாலும் யோகி பாபுக்கு ஒரு ட்ராக் இருந்தாலுமே உங்களோட காமெடி சீக்வன்ஸ் நிறைய இதில் இருக்கா? காமெடி சீக்வன்ஸ்னால் அது வந்து ரைட்டிங்லேயே அது ஒரு காமெடியாக இருக்கும் சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷ்னலாக நம்ம சீன்ஸ்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. டைரக்டர் வந்து நல்ல டைரக்ஷனில் நல்ல பெஸ்ட்டா இல்லை ரைட்டிங்கில் நல்ல பெஸ்ட்டா? அது எப்படி சொல்ல முடியும், அவங்க ரெண்டும் பெஸ்ட் தான். ஷி இஸ் அ வெரி குட் ரைட்டர். எனக்கு கிரு ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ டான்ஸராக ஜெயம் ரவி சார் ரொம்ப பெஸ்ட்டா, ஆஸ் அ ஆக்டராக ரொம்ப பெஸ்ட்டா? அவங்க ரெண்டும் ஈக்குவலாக தான் அவங்க பண்ணுவாங்க. ஐ திங்க் இஸ் குட் அட் போத். இந்த பொங்கலுக்கு ஏன் காதலிக்கும் நேரமில்லை பார்க்க வரணும்? இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ஜானர் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிருக்கு. யூஸ்வலாக வர்ற ஒரு படம் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற படம். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஜானர்ஸ், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபில்ம்ஸ் இதெல்லாம் பார்க்க விரும்புகிறவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். பண்டிகை நாள் யூ கேன் ஹாவ் அ குட் டைம். ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ வந்து பாருங்கள். தேங்க்யூ மேம், எங்களோட வேல்யூவான டைம் ஸ்பெண்ட். தேங்க்யூ.